ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிளவுஸ்ல டாட்ஸ் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு தான் வந்து இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிளவுஸோட அளவு தான் நான் வந்து போட்டு கட் பண்ணி இருக்கிறேன். இப்ப வந்து இந்த கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கத்தை இப்படி வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா இந்த டாட் சென்டர் ஃபர்ஸ்ட் டாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரையும் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப உள் பக்கமா திருப்பி விட்டுட்டு எவ்வளவு தூரம் நமக்கு பிசிறு வருதுன்னு பாத்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம இன்னொரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு மார்க் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வந்து 3 மார்க் வந்து பண்ணிருக்கிறோம். இதுதான் வந்து இதோட சென்டர். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கும் போதே தெரியுது எப்படி வந்து கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த பிளேஸ மட்டும் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கரைச்சு விட்டுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன டாட், இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் வந்து போட்டுறேன். இப்ப போட்டு இப்ப நம்ம வந்து இதுல ஃபர்ஸ்ட் டாட் வந்து பிடிச்சிடலாம். இப்படி இது ரெண்டையும் வந்து ஒன்னா மடிச்சுட்டு இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டருக்கு நேரா வந்து ஒரு சென்டரா வந்து வரணும். அப்படி வந்தாதான் நமக்கு வந்து டாட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். நமக்கு வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து சொல்றாங்க இல்லைங்களா, கப் சைஸ் வந்து சரியா இல்ல, கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கு, கோணையா இருக்கு, சரியா இதாகல, அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இல்லைங்களா. அது வந்து இதுக்கா இந்த மாதிரி ரீசன்னாலதான். இப்ப இத வந்து நம்ம வச்சுட்டு நம்ம புடிச்ச அளவு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்படி கீழே இருந்து இங்க மேல வரையும் வச்சுட்டு இது மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிசிறு, இந்த முடிகிற இடம், இது ரெண்டுமே வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிடும். செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் டாட்டோட தையல் வந்து போட்டுடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவுல வந்து நீங்க போடுங்க. கொஞ்சம் வந்து நம்ம இந்த 3 டாட்லயும் ஒவ்வொரு தையல் ஒரு தையல் அளவுக்கு எக்ஸ்ட்ரா போட்டாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கப் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூரா வந்து வந்துடும். இது இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வந்து நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.